கும்பாட்டீஸ்வரன் அரக்கர் கூட்டத்திற்கு அதிபதி. அரக்கர் கூட்டத்திற்கு அதிபதி கும்பாட்டீஸ்வரன். அந்த அரக்கர் கூட்டத்தை அழிக்க பொறுத்தவனுடைய மன்னன் சமயம் பார்த்து கொள்வார். அவரு சாதாரணமான தெரியும். மரியாதை வயது குடிக்க முடியாது. எனக்கு மட்டும்தான் போகுது. ஆனா கட்ட வீசாக்கார பையா எப்ப பார்த்தாலும் தட்டு மூணு பாட்டு மூணு தட்டு முப்பாட்டு மூணு தட்டு வையா கட்ட வீசாக்கார பையா
மாட்டீங்க. பெருமை மாட்டேன் மாதிரிக்கலாம். ஐயோ அஞ்சு புடி நூற்றாங்க. கேரட் போடு. நான் பொட்டாட்டி அடிக்கிறா எண்ணெய் அடிக்கிறோம். போய் ஒட்டு வைத்து கொடுப்பா. பெருமையா நமக்கு இருக்கிற கோலத்தை பாத்தியா? ஐயோ அஞ்சு புடி நூற்றாங்க. நான் மாறு வாசல் வந்துக்கிறேன். மாடு வேப்பம் வரலாம், மாடு வேப்பம் வரலாம் கண்டி. மகள மாறு அண்ணா பார்வதா நாராயணா பார்வதா தன் துளபமாலை அதை தோளில் கண்டே தாயான திருமகளை மார்பில் கண்டே தாயான திருமகளை செங்கலத்தில் சக்கரமும் சங்கும் கண்டே உன் செந்தூச திருமுகத்தில் நாமும் கண்டே கரத்தில் சக்கரமும் சங்கும் கண்டே உன் சென்றோட திருமுகத்தில் திருநாமம் கண்டே தமிழாயிரு கரங்கள் உன்னை தழுவ கண்டேன் இந்த வாய்மையூர் அடியாறு திருப்பதியில் உன்னை வணங்க கண்டேன் பஞ்சமில்லா இரு கரங்கள் உன்னை தழுவ கண்டே வாழ்மையூர் அடியார்கள் இன்று உன்னை திருப்பதியில் வணங்க கண்டே திருப்பதியில் திருவேங்கட மாமலையில் மேவோ வெங்கடாஜலபதியின் பாலும் கண்டேன் கண்டேன் பார்வதா நீங்கள் வாசமாக சம்பானே உன்னுடைய பெருமை சொல்வதற்கு என்னால் எனக்கு இருக்கிறது. ஆமா. ஆனால் உங்கள் பாதத்திற்கு உன் தங்கை உமா மகேஸ்வரி ஆமா. அவர்கள், கலைவாணி ஆ. இருவர்களும் உங்கள் பாதத்திற்கு நீ கோடி வணக்கம். அங்கிட்டுமா சுகமாகட்டும். ஆகட்டும் மாமா. பார்வதா இந்த ஆண்டவன் அண்ணனுடைய பாதத்திலே படுத்திருக்கிறார். ஆ. அண்ணா, நீ என்னுடன் பிறவை இந்த அண்ணனுடைய பாதத்திலே படுத்தபடினால் என்றென்று சுகமாக வாழ வேண்டும். உங்கள் சித்தம் என்னுடைய பாக்கியம். ஐயோ. நல்லா இருக்குமா? இவன் எங்கிருந்து நான் பார்த்துக்கிறேன்? எதுக்குடா பார்க்கறாங்க? இந்த என்ன பண்ணுங்க பாரு பேசுறேன். இருக்குதுமே. நான் என்ன சொல்றேன்? ஆ
ஒரு பொண்ணு நிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் மருமகளை அத்தான் தான புடிச்சுதாண்டா பின்ன ரெண்டு வேலை சேர்த்து அதான் முதல் வாங்கிறதுக்காக காவல் பண்ண எங்க பிடிக்கிறாரு. ஐயோ அண்ணா அந்த அசுராதிகளை படிப்பது எப்படி போச்சு போயா சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது அசுராதிகளை அழிந்து போய்விட்டது. அதனால் வாழ்வாதாரம் கிடையாது. என்னை நோக்கி தவம் செய்தார். தவத்துக்கு மெச்சு உங்களுக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்டேன். அப்போ உலகத்திலே சாவில்லாத வர வேணும்னு கேட்டாங்க. பிறப்பென்று ஒன்று இருந்தால் அந்த உயிர் ஜீவனுக்கு இறப்பென்று ஒரு நாள் கண்டிப்பா உண்டு. வரத்தை மாத்தி கேளுங்க. அப்ப அவங்க என்ன கேட்டாங்க? அப்படி எங்களுக்கு சாவென்று ஒன்று வர வேண்டுமானால் இந்த உலகத்திலே யோனியின் பதியால் பிறக்காத எந்த ஒரு பெண்மணி இருக்கின்றாரோ அவரால் எனக்கு அழி வர வேண்டும். அப்படி என்று வரத்தை கேட்டால் தடை இல்லாமல் கொடுத்து அன்னைக்கு நான் கொடுத்த இன்னைக்கு அவன் கொடுக்குறான். திருப்பி கொடுக்குறான். கொஞ்ச நாள் கொடுத்தா அழி கொடுக்குறான். ஆமா அவன் உரம் கொடுக்குறான். என் பொண்டாட்டி உரம் எடுத்து அனுப்பிட்டான். எப்படி மடிப்பது 7 வார வயசு அந்த அரங்கர் மடிய வேண்டும் என்றால் அது உன் கையில தான் இருக்குது. செல்லண்ட போய் உட்கார்ந்து இருக்கிறான், அங்க வந்து அடிக்கிறான். உன்னுடைய பெருமை உனக்கு தெரிய கிடையாது இல்லையா? இந்த உலகத்தில் தாய் வயிற்றில் பிறக்காத பெண்மணி ஒருத்தி இருந்தான். யோனின் வழியா பிறக்காதால் நான் தான். ஆமா. ஓம் ரீம் என்ற சத்தத்தில் உலகம் இருக்கும் போதே இந்த உலகமானதை விடுத்து ஓம் ரீம் என்ற சத்தத்தோடு அகோர உருவத்தோடு 32 கபால சூலத்தோடு பிறந்திருக்கிறார். உண்மைதான். அதனாலே யோனின் வழியா பிறக்காத என்னை இழுத்து போட்டு அடிக்கிறானே. என்னுடைய பெருமை உனக்கு தெரிய கிடையாது. அதனால தான் ரவி சொல்லுவாங்க, சுடருட்டி எரிகின்ற தீபத்திற்கு தூண்டுகோல் ஒன்று வேண்டும் அல்லவா? அதனாலே நீ பயந்து ஓட வேண்டாம், அவனை எதிர்த்து சமர் செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படி சமர் செய்தால் உன் கையால் தான் அவனை சாகணும்ன்ற விதிக்குது. ஓஹோ. ஆமா. சாதாரணமா தாவடிக்காத. ஆமா. சூலாயுதத்தால் குத்தி அவனை ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழக்கூடாது. ஏது? ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தால் 1000 அசுரர்கள் உற்பத்தி ஆவார். அது சரி. அதனாலே குத்தி அவனை ரத்தத்தை ஊற்றி கட்டிச்சு ரத்தத்தை கலந்திக்கிற மாதிரி. அது சரி. ஆமா. ஈர்த்து முன்னவன தினமும் காலையில 2 மணி சாப்பிடாம மறுநாள் உயிர் உண்டாகி போகுது. இன்னைக்கு ஒரே சரி அண்ணா. சூலாயுதத்தை பெற்றுக் கொண்டு அலங்கரம் அடிக்க வேண்டும். வெற்றியோடு வருகிறேன். ஆகட்டும்பா. ரவி, அவன் எங்கே இருக்கிறான்? நீ என்ன செய்கிறாய்? அந்த அசுரன் பதறி இருந்தால் பதர் அது வந்து பதில்தான் இருந்தால் எங்க ஆத்தா வந்திருக்காங்க சமாதான தூதுவராக சென்று எங்க ஆத்தா காலில் விழுந்தால் உங்களுக்கு உயிர் பிச்சை, இல்லைன்னா எங்க ஆத்தா கொன்று விடுவார்களா அப்படி எச்சரிக்கை. சமாதான தூதுவராக சென்றுவான். அதே சொல்லுவாங்க. மகாராஜா என்ன சமாச்சாரம்? என்ற மகாச்சாரம் கொத்து வச்சான். அம்மா செலவுக்கு வந்து இந்த நேரத்துக்கு புள்ள வாங்கி கொடுத்துருக்காங்க. நீ கூட எங்க அம்மா குழந்தை எழுதிருக்கோம். எங்க அம்மா
வந்துருங்க. அப்புறம் யார் வந்து எங்க ஆத்தா இருக்காங்களே. அது உமா மையாந்தரி. வந்திருக்கிறது. அதனால ஓடி அது காலில் விழுந்து சமாதானமா போறோம். நான் தேவதை விட்டுறோம் ஒரு காலில் விழுந்துட்டா உயிர் மிச்சம். என்ன அடிச்சா சரி யா? அந்த உமாமகேஸ்வரி எங்களை 20க்கு வயது ஊத்துல துணியில்லாத ஒண்ணு வெள்ளார போய் அவன் எங்க சமாதான தூதி வந்துருக்கான் மரியாதை மாத்திரம் முடிச்சு வச்சு 2 பேர் கலந்து போச்சு போ உங்க காலில் விழுது. ஏம்மா அபி அது அவர கஜாது கால்ல வந்து விழற மாதிரி கிடையாதா? ஒண்ணுமே சொல்றான். ஓஹோ அப்படியா? ரெண்டு பேரும் சரி நேராக சென்று நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும். தாயசுரபதரே யாரு வரையா ஊமா என் ஊமா பாருதி 32 சூரக வாரத்தோடு அகோர உருவத்தோடு வந்திருக்கேன். உங்களை கொல்வதற்கு அது எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? எப்படி உங்களை கொல்ல வந்தா ஏமாந்தால் நாடகம். உங்களுக்கு அழிவில்லாத வரம் கொடுத்ததே நாங்கள் இந்த தேவர் தாண்டா. அது புரியாமல் திகமாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப உங்களை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இது என்ன சில்லாம பாத்தீங்களா சுளுங்கி ஆமா 3 நாள் இப்ப குத்துறோம் உடனே அதை பொசுக்கிறோம். எப்படி அந்த திருச்சூர் தானே எடுத்த ஆசக்தி
நம்மை உணர்ப்பா இந்த உள்ளத்தில் உள்ளே இருப்பார் இனி வராதிட வெள்ளக்கலை எடுத்து வெள்ளை படி மூண்டு வெள்ளை கமலத்தில் நின்றிருப்பாய் இந்த ஐயாசன மரசலோடு எங்களை சரியாசன வைத்த தாயே எனது மனைவி பார்வதாதிகளை கும்பநீசம் மகிழ்ச்சி ரத்தத்தை பார்ப்பவர் அந்த அசுரனுக்கு ரத்தத்தை புடிச்ச விட்டார் அதுக்கு ரத்த வேறு புடிச்சு பாரு யாரு வந்து அடிக்குது பிச்சு புடிச்சு பாருக்கியா இந்த உலகத்தில் நான் தான் பெரிய ஆள் என்ற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த ஆணவத்தை அடக்க வேண்டும் எப்படி தூண்ட வேண்டும் ஒரு போடு முட்டை தூண்ட வேண்டுமா அந்த ஆணவத்தை அடக்க வேண்டும் என்றால் இதுதான் வழி முள்ளால் எடுக்க வேண்டும் உருவத்தை மாற்றி ஒரு நாடக கோஷம் அப்படி வந்தா அதன் பிறகு என்னன்னு சொல்றேன் போய் எல்லாம் உருவத்தை மாத்தி வாங்க